ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். சில காய்களை பற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முள்ளங்கி வந்து நிறைய பயன்கள்ங்க. விட்டமின் சி, பி6, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அண்ட் அயன், கால்சியம் நிறையா இருக்குது. இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. அப்புறம் கேரட் நம்ம எடுத்துக்கலாம், நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்டர். கேரட் வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. 86% அண்ட் டு 95% இருக்குது. லிட்டில் ஃபேட் தான் இதில் இருக்குது. 100 கிராம் கேரட் எடுத்துக்கிட்டோம்னா கலோரிஸ் வந்து 41 அண்டு வாட்டர் வந்து 89%, ப்ரோட்டீன் வந்து 0.89 அண்டு கார்ப்ஸ் வந்து 9%. தென் ஃபைபர் வந்து நம்மளுக்கு வந்து 2.7 கிராமில் இருக்குங்க. விட்டமின் ஏ இருக்குது, இதில் K1 இருக்குது, பொட்டாசியம், விட்டமின் 5-6 இருக்குங்க. கேரட்டு பீன்ஸு நம்ம பார்த்தோம்னா க்ரீன் பீன்ஸு ஸ்ட்ராங் போன்ஸ் அண்டு ப்ளட் சுகர் வந்து ரெகுலேஷன் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் மெக்னீஷியம் சத்து இருக்குது. டைஜஸ்ட் ஹெல்த் அண்டு போன் ஹெல்த்து, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இதில் மூணுமே வந்து இப்போ முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. உடல் வளர்ச்சிக்கு நம்ம ஸ்ட்ராங் போன்ஸ், அது எலும்பு வளர்ச்சிக்கு அவ்வளவு. கண்களுக்கு வந்து கேரட்டு நல்லது. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இது நல்லா எடுத்துக்கலாம். அந்த காய்கள் வந்து இந்த 3 காய்கள்லையுமே வந்து நம்ம என்னன்னாலும் இதை செஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் சாம்பார் தான் நான் செஞ்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயும் போல் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு பொடி போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு பருப்பு வேக வச்சு இந்த காயெல்லாம் போட்டு அப்படியே சின்ன வெங்காயம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, பட்டை வத்த கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு அப்படியே குழம்ப ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி இதுக்கு சைடிஷாக பண்ணேன். கம்பு தோசை. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கம்பு தோசை. கம்போட பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா இருக்குங்க. கம்பு வந்து சிறுதானிய வகைகளில் ஒன்று. இதில் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்சத்து, அப்புறம் வந்து நிறையா சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. கம்பு தோசை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து குறைக்கும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம். உடல் வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்லதுங்க. அதனால் இந்த சுகர் பேஷண்ட் வந்து இந்த கம்பு தோசை, கம்பு கூழ், இதை வந்து கம்பில் என்னென்ன செய்ய முடியுமோ கஞ்சி, தோசை, கூழ், கம்பு உருண்டை, புட்டு அப்படி எடுத்து அவங்களோட உடல் தரத்தை வந்து நம்ம சுகர் பேஷண்ட் வந்து சுகர் லெவல் வந்து குறைச்சிக்கலாம். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சுகர் பேஷண்ட் வந்து இந்த கம்பு தோசையை வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிம்பிளான இந்த 3 காய்கள் சேர்ந்த சாம்பார். எப்போயுமே சட்னி தான் சொல்லுவாங்க தோசைக்கு. சாம்பார் நல்லா இருக்கும் கம்பு தோசைக்கு. அடிக்கடி சுகர் பேஷண்ட் வந்து இந்த தோசையை வந்து சேர்த்துக்கோங்க. கூழ் சேர்த்துக்கோங்க. அதிகமாகவும் சேர்க்க வேணாம், அளவோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பயன்கள், நியூட்ரிஷன் ஃபேக்டர், கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, அவ்வளோ இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எவ்வளோ சத்துக்கள் சேர்க்குறோம் பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. தோசை, தக்காளி கிரேவி அண்டு சாம்பார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 3 சத்துக்கள் வந்து அடிக்கடி நான் சொல்கிறதுனா நம்ம நியூட்ரிஷன் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நான் வந்து அதிகமாக சொல்கிறேன். என்னென்ன பயன்கள் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு மறுபடியும் ஒன்ஸ் அகெயின், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கலர்ஃபுல்லான காய்கறிகளை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேனுங்க. அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.